இப்பொழுது சென்னை மயிலை உறை மாவட்டத்தின் பேராயர் ஜாத் அந்தோணிசாமி அவர்களை இரங்கல் செய்தி வழங்க அழைக்கின்றேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிகவும் மதிப்புக்குரியது. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 116 அருமையான வாரிகள் இன்று இச்சமயத்திலே நமது சிந்தனைக்காக கொடுக்கப்படுகின்றது. ஆயரான நமது அன்பு சகோதரர் மேதகு ஜெரோம் தாஸ் அவரின் மறைவு, துயரத்தில் ஆழ்த்தும் அவரது பிரிவு திருப்பாடல் 116 ஆண்டவரின் பார்வையில் மதிப்புக்குரியதாக மாற முடியுமா என்ற ஒரு கேள்வியை நம்மிலே எழுப்பலாம். Precious is the gift of the Lord, is the death of his loved one, says Psalm 116. We may ask, how can the death of a loved one, which is so heavy, so final, so filled with absence, be called precious? How can the loss of our beloved shepherd, Bishop Jerome Das, that we grieve today, be seen as something precious? Perhaps this verse is not a statement about death itself, but about the meaning and the value of a life well lived. What makes something precious is not the moment it ends, but the meaning it carries with. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வு மதிப்புக்குரியதாக மாறுவது எப்படி? நாம் எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதிலாம் இல்லை, நம் வாழ்வு உணர்த்தும் பாடத்தில் அமைந்திருக்கின்றது. மறைந்த நமது பாசமுள்ள ஆயர் அவர்கள் குருவாக இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட அவரது வாழ்வு ஆண்டவரின் பார்வையில் மதிப்புக்குரியது. ஆயராக தன்னை விட தனது மந்தையின் ஆடுகளை அதிகம் நேசித்த அவரது வாழ்வு முறை ஆண்டவரின் பார்வையில் மதிப்புக்குரியது. ஆசிரியராக, குருமட அதிபராக பலரது வாழ்க்கையை செதுக்கி உருவாக்கிய அவரது மறைபணி ஆண்டவரின் பார்வையில் மதிப்புக்குரியது. உண்மையான சலேசியராக எளிமையிலும் ஏழ்மையிலும் மகிழ்ச்சியை கண்ட அவரது இதயம் ஆண்டவரின் பார்வையில் மதிப்புக்குரியது. பல தலைமை பொறுப்புகளை தாங்கிய பொழுதிலும் தன்னை பெரியவராக நினைத்து கொள்ளாத அவரது பாங்கு ஆண்டவரின் பார்வையில் மதிப்புக்குரியது. தனது இறுதி நாட்களில் அவர் அனுபவித்த வலி, வேதனைகள், தனிமை, இழப்புகள், மனச்சோர்வு அனைத்திலும் மறையாத மாறாத அவரது புன்சிரிப்பு ஆண்டவரின் பார்வையில் மதிப்புக்குரியது. எனவே திருப்பாடல் 116 கூறுகின்ற வார்த்தைகள் மறைந்த நமது ஆயருக்கு நிறைவாக பொருந்தும். இவை அனைத்தும் நம் ஆண்டவரின் பார்வையிலும் நம் அனைவரின் பார்வையிலும் மறைந்த நமது சகோதரர் ஆயர் அவர்களை இன்றும் என்றும் மதிப்பு உரியவராக மாற்றுகின்றது. எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, ஆயராக திருநிலைப்பட்ட நாளிலே ஆயர் இல்லத்திலே தங்கியிருக்கும் பொழுது நான் அணிந்திருந்த இந்த பெக்ட்ரல் செயின் திடீர் என்று அறுந்துவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதில் கான்செக்ரேட்டர் வேற. நடந்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்தார். என்ன எதுவும் தேவையாக இருக்கின்றது? உடனே காட்டினேன். என்னுடைய பெக்ட்ரல் செயின் அறுந்துவிட்டது, என்ன செய்வது? கவலைப்படாதீங்க, எனக்கு 3 பெக்ட்ரல் செயின் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க.
அதை ஒன்று உங்களுக்கு கொடையாக என்று கொடுக்கின்றேன், இறுதி வரை அதை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் வச்சிருக்கேன், இன்னைக்கு போட்டுட்டு வரல நான். காரணம் என்னவென்றால், இத்தகைய ஒரு மதிப்பினை பிறர் மீது திறந்த உள்ளத்தோடு காட்டுகின்ற அருமையான ஒரு மனிதர். இன்னும் நினைவு இருக்கின்றது, புதிய ஆயராக இருந்த பொழுது என்னை சந்திக்க சாந்தோம் ஆயர் இல்லத்திற்கு வந்திருந்தார். ரிசப்ஷன் அறையிலே ஏனைய மக்களுடன் ஒன்றாக அமர்ந்திருப்பதை என்னிடம் கூறிய பொழுது அவரிடம் சென்று சொன்னேன், ஆயரே, எதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றீர்கள்? நேராக என்னிடம் வந்திருக்கலாமே. ஐயோ, அப்படி செய்யக்கூடாது, உங்களை பார்ப்பதற்கு முன்பாக இவர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவர்களெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களை பார்க்க வரேன். அன்புக்குரியவர்களே, இதை கண்டு எனக்கு ஒரு அதிர்ச்சி. ஆயரே, நீங்கள் எதற்கு ஏன் காத்திருக்க வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு பாடத்தை எனக்கு விட்டு சென்றார். இன்று ஆயர் ஜெரோம் அவர்களுக்கு பிரியாவிடை வழங்கும் இந்த நேரத்திலே ஆண்டவரின் பார்வையில் அவர் வாழ்ந்து காட்டிய அர்த்தமுள்ள வாழ்வின் மதிப்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். கன்னியாகுமரியிலே அவரது உருவாக்க காலம் துவங்கி சலேசிய வழியில் அர்ப்பண வாழ்வு வாழ்ந்து குருவாகவும் ஆசிரியராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஆயராகவும் அவர் விட்டு செல்லும் வாழ்வின் பாடங்கள் நம் அனைவரின் இதயங்களில் என்றும் வாழும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அழைக்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர், அனுப்பப்பட்டவர், வேதனை விட்டவர். அவர் மீண்டும் இறுதியிலே தன்னை அனுப்பியவரிடமே திரும்பி சென்றுள்ளார். So my dear brothers and sisters, how is the death of a beloved bishop precious in the eyes of the Lord? What feels like an unending to us is, in the eyes of the eternal God, is a completion, is a fulfillment, a life received, a life lived, a life cherished, a life brought home to God the Father. If this moment is called precious, it is not because of the pain it brings, but because the life it reflects to Himself to us today. A life given totally in service, in fidelity, and in love. And so today we hold both sorrow and reverence, and we honor this noble personality to whom we bid farewell today. We mourn deeply, but we also honor a life that was. It remains always precious. It remains always in our midst as a lesson to each and every one of us. ஆயர் ஜெரோம் தாஸ் ஆண்டகை ஆண்டவரின் அன்பர். அவரது வாழ்வும் மறைவும் இறைவனின் பார்வையில் மதிப்புக்குரியதே என்ற ஒரு விசுவாச கண்ணோடு அவரை இறைவன் பால் வழி அனுப்புவோம். நித்திய இலைப்பாற்றியை இறைவா இவருக்கு அளித்தருளும். அமைதியில் இவர் இளைப்பாறுவாராக.